Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில்கள் இன்று மாலை வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதையொட்டி செய்யப்பட்டுள்ள மாற்று ஏற்பாடுகளை விவரிக்கிறார் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல். சென்னை கடற்கரை முதல் எழும்பூர் வரை 4வது ரயில் தண்டவாளம் அமைப்பதற்காக இன்று 11 மணி நேரம் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை இயக்கப்படும் அனைத்து புறநகர் ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. இதற்கு மாற்றாக சிறப்பு ரயில்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கடற்கரை முதல் எழும்பூர் வரை 4வது ரயில் தண்டவாளம் மற்றும் சிக்னல் அமைக்கும் பணி கடந்த 2 வாரமாக நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக ரயில் அட்டவணையில் மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று காலை 5:10 முதல் மாலை 4:10 வரை 11 மணி நேரத்திற்கு சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை இயக்கப்படும் புறநகர் ரயில்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு மாற்றாக கோடம்பாக்கத்தில் இருந்து ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூர் கடற்கரைக்கு பதிலாக கோடம்பாக்கத்திலிருந்து ரயில்கள் இயக்க தொடங்கும் என்றும் அவை செங்கல்பட்டு, தாம்பரம், திருமால்புரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் செல்லும் என கூறப்பட்டிருக்கிறது. 23 சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரயில் ரத்து தொடர்பான அறிவிப்பு பெரும்பாலான பயணிகளுக்கு சென்றடையாத நிலையில வெளியூரில் இருந்து வரக்கூடிய பயணிகள் பலவும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு. நாங்க பீச்சுக்கு போனோம், கடற்கரை கிட்ட போனோம், சென்னை கடற்கரை. எதுவுமே தெரியாதுப்பா எங்களுக்கு. அனௌன்ஸ்மெண்ட் எங்களுக்கு எதுவுமே வரல, எந்த மெசேஜும் வரல, எங்களுக்கு எதுவும் தெரியாதுப்பா. விழுப்புரம் மாவட்ட திருக்கோவில இருந்து வரோம், இங்க தாம்பரம் வந்துட்டோம். ஆனா வண்டி பீச் ஸ்டேஷன் போல தெரியல, ஆனா கஷ்டமா இருக்குது. மார்னிங்கே கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க விழுப்புரத்துல. அதெல்லாம் நாங்கள் எக்மோர் வரையும் போனோம். இப்போ பசங்களை வச்சுன்னு எப்படி போகிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் சரி, இப்போ பஸ்ஸு எங்கே போகணுன்னு அதுவும் தெரியல. எக்மோர் போயிட்டு நாங்கள் வில்லிவாக்கம் போனோம். மாநகர பேருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் சென்னையின் பல பகுதிகளில் இருந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக பயணிகளுடைய கூட்டம் பேருந்து நிலையங்களிலும் அதிகமாக இருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பாக இன்று காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை 12 மணி நேரத்திற்கு 7 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் மெட்ரோ ரயில் சேவை விமான நிலையத்தில் இருந்தே தொடங்குவதன் காரணமாக அந்த தாம்பரத்திற்கு வரக்கூடிய பயணிகள் இங்கிருந்து நேரடியாக பேருந்து வழியாகத்தான் செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அல்லது தாம்பரத்தில் இருந்து விமான நிலையம் வரை செல்ல வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. இந்த ரயில் ரத்து காரணமாக பயணிகளுடைய கூட்டம் பெரும்பாலான ரயில் நிலையங்களில் அதிகமாகவே காணப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.